பேய்களுக்கு கல்யாணம் நடக்கிற ஒரு மர்மமான முருகன் கோவில் பற்றி தெரியுமா? இதுதான் ஆழ்வாடி முருகன் கோவில். ஆழ்வாடிங்கிற ஊரில் 2 ஜாதி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு ஜாதி மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஜாதி மக்கள் கிட்ட பேச மாட்டாங்க. இவங்களும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரே இடத்துல இருந்தாலும் இவங்க பேசிக்கவே மாட்டாங்க. அதே சமயத்தில் அந்த 2 ஊருக்கு நடுவில் ஒரு முருகன் கோவில் கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரியே எல்லா மக்கள்கிட்டயுமே நிதி தேடுறாங்க. 2 ஜாதி மக்களுமே ஏகப்பட்ட பணத்தை கொட்டுறாங்க. ஸோ முருகன் கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு இப்படி கோவில் கட்டலாம்னு சொல்லி நிதி திரட்டிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதாவது இந்த ஜாதியில் இருக்கிற ஒரு பையனும் இந்த ஜாதியில் இருக்கிற ஒரு பொண்ணும் அவங்க காதலிச்சிருக்காங்க. காதலிச்சது மட்டும் இல்லாமல் யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு சண்டை வதிக்குது. ஸோ அந்த சண்டையெல்லாம் ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு அவங்க கோயில் கட்டுற வேலையில் ஈடுபடுறாங்க. அப்படி கோயில் கட்டும்பொழுது எந்த ஊருக்கு பக்கத்தில் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு மிகப்பெரிய சண்டை வடிக்குது. இப்படி சண்டை போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டுறாங்க. அப்படி கோயில் கட்டிட்டு இருக்கும்போது அந்த காதலிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் அவங்க அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இறந்து கிடந்திருக்காங்க. அந்த பொண்ணோட தாலி அங்கே இருக்கிற அந்த முருகன் கோயிலுக்கு வேலுக்கு பக்கத்திலே கிடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த கோயிலை யாருமே பாதுகாக்கிறது இல்லை, பூஜை பண்ணுறதில்ல. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே யாருமே போகிறதே கிடையாது. அந்த இறந்து போன 2 பசங்களோட அழுகிற சத்தமோ கதறல் சத்தமோ அடிக்கடி அந்த கோயிலில் கேட்டுட்டே இருக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாண டைமில் அந்த வாசிப்பாங்க பார்த்தீங்களா வாத்தியங்கள், ஸோ அந்த மாதிரி வாத்தியங்கள் சத்தமும் இரவு டைமில் அந்த கோயிலில் கேட்குதாமா. அதனால அந்த கோயிலில் பூஜைகள் எதுவுமே பண்ணாமல் இப்போ அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 200-300 வருடங்களுக்கு மேலே இருக்கும்.